ஹாய் காய்ஸ், இது உண்மையின் தேடல். உண்மையின் தேடல் பக்கத்தில் இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். வெற்றிக்கான வழிகள். நீங்கள் வெற்றி அடையணுமா? உங்களுக்கு 2 வழி தான். ஒன்று, காலையில் நேரத்தோட தூக்கத்திலேருந்து விழிக்கிறது. அதிகாலையில் விழித்த யாருமே வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்ததா சரித்திரத்துலேயும் இல்லை. அடுத்தது, நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை கண்ணியப்படுத்துறது. அதுவும் கட்டாயமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலையில் எழும்பின உடனே நீங்கள் அதிகாலை ஒரு 4 மணி டு 5 அந்த நேரங்களில் எழும்பும்போது மனம் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் இருக்காது. நிறைய பேர் தூக்கத்தில் இருப்பாங்க. அப்போ நிறைய விஷயங்களை யோசிக்கலாம். அந்த நேரங்களில் சின்ன வயசில் நானெல்லாம் மனப்பாடமாக்குறதுன்னு சொல்கிறது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது இலகு. எப்படின்னா, அதிகாலையில் நான் எழுந்து அந்த மனப்பாடமாக்குற பழக்கத்தை என்னுடைய தாயார் எனக்கு கற்றுத்தந்தாங்க. உண்மையிலேயே இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வெற்றிகளுக்கு காரணமாக அது இருக்குது. அடுத்தது பெற்றோரை கண்ணியப்படுத்தணும். இதை நம்ம படிக்க இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 10ஆம் வகுப்பு மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றாலுமே கூட பெற்றோரை மதிக்கிறதுலேயும் ஒழுக்கமாக நடக்கிறதுலேயும் தான் நம்மளோட வெற்றி இருக்கின்றதை நான் ஆணித்தரமாக கூறுவேன். ஏன்னு கேட்டால், நிறைய விஷயங்களுக்கு அவங்களோட முன்மாதிரியும் அவங்களோட உழைப்பும் மிக முக்கியமான பங்கு செலுத்துது என்பதில் நான் ஆணித்தரமாக கூற முடியும். அடுத்தது என்னென்னா, என் காதுக்கு பட்ட விஷயம், என்கிட்ட கேட்ட விஷயம். அப்படி நான் பெரிய சாதனையாளரெல்லாம் இல்லை. என்னென்னா, என்னென்று உங்களுக்கு மனப்பாடம் இலகுவாகிச்சு, மனப்பாடம் குயிக்காக வருது, எப்படி அதுன்னு கேட்பாங்க. அதுக்கு வழி பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே நிறைய வழிகள் சொல்லுவாங்க. ஆனால் அதிகாலையில் எழுந்து அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்மளோட மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கிற இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை மனப்பாடமாகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றோர் கண்ணியம். அவங்கள கண்ணியப்படுத்தாமல் நம்ம இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம எந்த நிலைக்கு போனாலுமே கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்காது. கண்ணியப்படுத்தலையா வெற்றி இல்லை, அது நிச்சயம். ஆனால் வெற்றி கிடைச்சாலும் அது பலன் இல்லை அப்படின்றது தான் அங்கே ஹைலைட்டு. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதிகாலையில் நேரத்துக்கு எழும்ப பழகணும். வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக. அது எந்த வகையிலையாவது கிடைக்கும். படிப்பில் தான் நான் சொல்லலை, நம்மளோட தொழில் ரீதியாக இருக்கலாம்,